மத்தேயு 21 அதிகாரத்தை ஓகே சில வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். ஓகே. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு கழுதை குட்டியை மட்டும் கேட்கல, கழுதையை மட்டும் 2ஐயும் சேர்த்து கொண்டு வர சொல்றாரு. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்கள் கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்போரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனாகிய ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பாடிகளும் தேவாலயத்தை அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். ரொம்ப டிராமாட்டிக்கலா நடக்குது எல்லாமே. ஆண்டவர் வராரு, அந்த கழுதையின் மேல எல்லாரும் என்ன பண்றாங்க, வழியில அவரை வரவேற்கிறது. ஒரு ராஜாவை அல்லாட்டி ஒரு பெரிய டிக்னட்டரி, ஒரு பெரிய ஒரு அம்பாசிடர் வந்தாதான் என்ன பண்ணுவாங்க, அப்படி வரவேற்பாங்க. எருசலேம்ல என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு பெரிய வரவேற்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கூட்டம் அடுத்த வாரம் இவர் சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லிச்சு. ஓசன்னான்னு சொல்ல கூட்டம் என்ன பண்ணுச்சு, இவர் சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லிச்சு. ஸோ சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அந்த வசனத்துல, சரியா? ஸோ அப்பொழுது ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அங்கே ஜெப ஆலயத்தில் வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க. ஒரு ஹீலிங் மீட்டிங் நடக்குது. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு மாற்றங்கள் சடனா ஒரே நேரத்தில். அவர் செய்த அதிசயங்களை தாவீது குமாரன் ஓசன்னா என்ற தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளை பிரதான ஆசாரியரும் வேத பாரகர்கள் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். ஓகே, ஸோ இந்த வசனத்தை அடுத்தது லூக்கா 9 அதிகாரம் எடுத்துக்கோங்க. லூக்கா 9 அதிகாரம் 51 வசனம். லூக்கா 9:51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, his face was set. அவர் எருசலேமுக்கு போக முகத்தை திருப்பி, எருசலேம் நேர அவர் முகத்தை எருசலேமை பார்த்தார். பார்த்து என்ன பண்ணார், அப்படி ஃபிக்ஸ்டா பார்க்கிறார். His face was set. So இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 57. சங்கீதம் 57. இன்னும் இந்த செய்திக்கு நம்ம இன்னும் டாபிக் தலைப்பு ஒன்று கொடுக்கல, தலைப்பு கொடுக்கலாம். 57:7. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படி கண்ணில் ஒரு நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை எங்கள் இருதயத்திற்கு பிரயோஜனமா இதை மாற்றிக்கொள்ளுங்க.
வேத வசனம் ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சமாக, இந்த வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை கொடுக்கும் விதத்தை பார்க்கிறோம். உங்கள் இருதயத்தில் அது பிரகாசித்து இருள் இருக்கிற இடத்தை அது வெளிச்சமாக மாற்றட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக தனித்தனியாக நம்ம தீர்மானம் எடுக்கும்படியாக ஒரு தீர்மானத்தை, ஒரு பர்சனலா தனியாக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 21வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எரிகோல இருந்து எருசலேமுக்கு போகிறார். அவருடைய இந்த பயணம் எரிகோல தொடங்கி எருசலேமுக்கு அவர் வந்தார். அவர் என்ன நடந்தாலும், இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அவருடைய வேலையை, அவர் வந்த பிரதான வேலையாகிய சிலுவைக்கு போவதை அவர் என்ன பண்ண நிறுத்தவே இல்லை. அவர் தொடர்ந்து அவர் என்ன பண்ணார், முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தார். எதுவும் அவர் தடுக்கவே இல்லை. எந்த ஒரு காரியமும் அவர் என்ன பண்ண முடியல, தடுக்கவே முடியல. He was kept moving. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து என்ன பண்ணாரு, முன்னோக்கி சென்றார். என்ன நடந்தாலும் சதுசேயர்கள் சொன்னாங்க, பரிசேயர்கள் எதிராக வந்தாங்க, வேதப்பாரர்கள் எதிராக வந்தாங்க. இங்க முன்னாடி உள்ள இந்த வசனம் 19 அதிகாரத்தை வாசிக்கிற எல்லாரும் அவரை சோதிக்கிறதுக்கு வந்தாங்க. ஒவ்வொருத்தரா ஏரோதியர்கள் வந்தாங்க. ஆனாலும் ஆண்டவரை கொலை செய்யும்படியாக அவங்க என்ன பண்ணாங்க, திட்டம் போட்டாங்க. ஆனா எதுவுமே இயேசு கிறிஸ்து முன்னோக்கி செல்வதை எதுவும் தடுக்க முடியவில்லை. அவர் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார். லூக்கா 9 அதிகாரம் 51வது வசனத்துல அவருடைய முகம் எருசலேமை நோக்கி இருந்தது. எருசலேம்ல தான் அவர் சிலுவையில எருசலேம்ல தான் மரித்தார். அவருக்கு தெரியும் எருசலேம்ல தான் அவர் சிலுவையில நமக்காக உயிரை கொடுக்க போறான்னு சொல்லிட்டு. சோ அவருடைய இருதயம், அவருடைய முகம் எருசலேமை நோக்கி இருந்தது. அவருடைய சங்கீதம் 57:7 வாசித்தபடி, என்னுடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. இங்கிலீஷ்ல my heart is fixed அப்படின்னு இருக்கு. இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய முகத்தை எருசலேமை நோக்கி பார்த்தாரோ, அப்படியே நாமும் இன்றைக்கு நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட்டவர்களாக, இருதயத்திலே ஆயத்தப்பட்டவர்களாக, நம்முடைய சிந்தை சிந்தை ஆயத்தப்பட்டதாக, சிந்தை மேல் நோக்கி பார்க்கிறதாக. கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல வேதம் சொல்கிறது, நீங்கள் கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுங்கள். Let your mind be fixed in the things which is above. மேலானவைகளை நாடுங்கள். நம்முடைய வாழ்க்கை மேல் நோக்கி, எப்படி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை சிலுவையை நோக்கி இருந்ததோ, அப்படியே நம் ஒவ்வொரு விசுவாசியுடைய இருதயமும் ஆயத்தப்பட்டதாக, ஒவ்வொருடைய இருதயமும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக ஆயத்தப்பட்டதாக, நம்முடைய சிந்தை மேலோக்கி மேலே உள்ள காரியத்தை நாடுகிறதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அவருக்கு நடக்க போறத என்ன பண்ணாரு, அவர் கணித்தது. புத்தா கணிக்கல, முகமதும் கணிக்கல. அது யாருமே என்ன பண்ணல, அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன எப்போ அவங்க வாழ்க்கை முடியும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மத்தேயு 19 அதிகாரம் 20 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சீஷர்கிட்ட சொல்லுவார், நான் போய் என்ன பண்ணணும், எருசலேம்ல போய் வேதப்பாரர்கள் பரிசேயருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் என்ன பண்ணணும், சிலுவைக்கு போய் மூன்றாம் நாள் உயிரோட எழுப்ப போறேன். என்ன பண்ணுவாரு, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சிலுவைக்கு போகிற காரியத்தை அவர் கணித்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்துல வேற யாருமே என்ன பண்ணல, அவங்க மரணத்தை கணிக்கவே இல்லை. எப்படி மரிப்பாங்கன்னு சொல்லி கணிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார்.
அவருக்கே தெரியும். அவரை பற்றி அவருக்கு தெரிந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இங்க எரிகோல இருந்து எருசலேமுக்கு போறாரு. அவர் அங்க தெரியும், எருசலேம்ல இவர் என்ன பண்ணுவார், எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுவார், எல்லாராலையும் அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில அடிக்கப்படுவார் அவருக்கு தெரியும். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில எப்படி இதை நம்ம எடுத்துக்கொள்வது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம பிரயோஜனமாக இதை மாற்றிக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவுடைய முகம் எருசலேமை நோக்கி இருந்தது, அவருடைய இருதயம் ஆயத்தப்பட்டிருந்தது, அவருடைய இருதயம் ஆயத்தப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே மேலான காரியங்களிலே முழுமையாக மேலான காரியங்களை நோக்கினதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை நோக்கி நம்முடைய இருதயம் எப்போதுமே நம்ம சங்கீதம் 108:1 வாசிங்க. சங்கீதம் 108:1. என்னுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கும் போது, மேலான காரியங்கள் இருக்கும் போது நான் பாடி துதிக்க முடியும். நான் ஆண்டவரை துதிக்க வேண்டுமானால் என் இருதயம் எப்படி இருக்கணும், அவரை நோக்கினதாக இருக்க வேண்டும். அப்படியே என் இருதயம் ஆயத்தமா இருக்கும் போது மட்டும்தான் நான் ஆண்டவரை பாடி என்ன பண்ண முடியும், கீர்த்தனம் பண்ண முடியும். என் இருதயம் ஆயத்தமா இல்லை அப்படின்னா நான் ஆண்டவரை துதிக்க முடியாது. அதே சங்கீதம் கொஞ்சம் அடுத்த பக்கத்துல சங்கீதம் 112:7 வாசிங்க. சங்கீதம் 112:7. ஓகே. சோ ஆண்டவர் நம்ம இருதயம் ஆயத்தப்படும் போது நான் ஆண்டவரை துதித்து பாட முடியும். நான் என்னுடைய இருதயம் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்ம இருதயத்தை சரி பண்ணுகிற அந்த வேலையில இருக்கிறார். நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் நேராக்குவதில், நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதில், நம்முடைய இருதயம் ஆயத்தப்படுத்துவதிலையும் நம்முடைய சிந்தையை மேல் நோக்கி திருப்புவதிலையும் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கு. இந்த சிந்தை மேல் நோக்கி திரும்பும்போது இந்த இருதயம் ஆயத்தப்பட முடியும். நம்முடைய சிந்தையை அவர் மேலானவைகள்ல நாடுபடியாக நம்ம அதன் மூலமாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிற வேலையில ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறார். ஏன்னா நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய மனிதனுடைய பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, நம்முடைய இருதயம் என்ன பண்ணல, ஆயத்தமாக இல்லை, ஆண்டவருக்கு ஆயத்தமாக இல்லாதனாலதான், நம்முடைய சிந்தை மேல் நோக்கி இல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். ஏன்னா நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண முடியும், நம்ம சிந்தைய என்ன பண்ண முடியல, நம்ம ஒரு ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியல, மேல் நோக்கி பார்க்க முடியாதனாலதான் இந்த உலகத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இந்த உலகத்துல பாவம் நம்மளை என்ன பண்ணுகிறது, பாவ பிரச்சனைகள். இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணுகிறது, ஆண்டவரை அணுக விடாம செய்யறது நம்ம மேல் நோக்கி நம்முடைய இருதயம் பார்க்க ஆயத்தப்படாதனாலதான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய குணங்கள் எல்லாமே நம்ம மேல் நோக்கி பார்க்க, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருக்குரியவைகளை, மேலானவைகளை, நித்தியமானவைகளை நோக்கி பார்க்க முடியாம, கொலோசியர் 3ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனி விதத்துல தனித்தனி விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் தனி நமக்கு என் தேவன், நம்முடைய தேவன் மட்டும் கிடையாது, அவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய தேவன், பர்சனலா என்னுடைய தேவனா இருக்கிறார். அவர் நிறைய பிரச்சனை என்னுடைய தேவன் இல்ல, என்னுடைய தேவன் புரியாதனாலதான் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் எனக்காக அவர் மரித்தார், என்ன ரட்சித்திருக்கு, என்னை தனியா அவர் அழைத்திருக்கிறார் சொல்லி தெரியாதனாலதான் நான் நிறைய நேரத்துல என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, நிறைய காரியத்தை நம்ம பொதுவாக எடுத்துக்கொள்ளுகிறோம். மற்றவங்களை என்ன பண்றோம், பொதுவா எல்லாத்தையும் பொதுவா தனிப்பட்ட விதத்துல எடுக்காம, என்னுடைய கன்விக்ஷன் கூட, என்னுடைய பரிபூர்ண விசுவாசம் கூட மற்றவர்களை பொதுவாக தான் இருக்க, தனிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் போறது காரணம் என்ன அப்படின்னா,
என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த தனிப்பட்ட தேவனை, தனிப்பட்ட அழைப்பை புரிந்து கொள்ளாதனால நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சிந்தை ஆயத்தப்படுவதற்கும், இருதயம் ஆயத்தப்படுவதற்கும், சிந்தை மேல் நோக்கி பார்ப்பதற்கும் இருதயம் ஆயத்தப்படும் போதுதான் நம்ம தனிப்பட்ட விசுவாசத்தை, தனிப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாரும் சேர்ந்து சிலுவை எடுத்து நடக்குன்னு சொல்லல. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிலுவை தூக்குறது கிடையாது. தனித்தனியாக ஒரு தனிப்பட்ட சிலுவை, தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட ரட்சகர் நமக்கு அவர் தனியா, நாமும் அவரும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு தான் நம்ம மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக நம்ம நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட ரட்சகரை நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவர் எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறார், எனக்காக தான் அவர் யாவையும் செய்து முடித்தார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னைய தனிப்பட்ட விதத்தில் அவர் என் கூட பேச வல்லவர். அவருடைய அன்பு பார்த்து ரோமர் 5:5 அவருடைய அன்பை இருதயத்துல ஊற்ற வல்லவர். ஆவியானவர் என்னை கொடுத்திருக்கிறார், அவர் என்ன தேற்றவாளனா கொடுத்திருக்கிறார், என்னை பர்சனலா தனிப்பட்ட விதத்துல என்னை நடத்துவதற்கு அவர் வல்லவர். என்னுடைய தீர்மானங்கள், நான் தனிப்பட்ட தீர்மானங்களை அவருக்கு எடுப்பதற்காக அந்த தனிப்பட்ட தேவனை புரிந்து கொள்ளாம நான் தனிப்பட்ட விதத்துல அவருக்கு என்ன தீர்மானங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா இது கட்டாயப்படுத்துறது கிடையாது. நம்மளுடைய வேதம் நம்ம வளர்றது கட்டாயப்படுத்துறது கிடையாது. மேல் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வளர்ச்சி நிச்சயமாக கட்டாயமாகவே இருக்கும். ஸோ விசுவாசிக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. விசுவாசியுடைய வாழ்க்கையில 2 காரியங்கள் முன் வைக்கப்படுகிறது. ஒண்ணு நம்முடைய சிந்தை என்ன பண்ண வேணா, கீழானவைகளை நாடலாம். கீழானவைகளை விசுவாசி நாடி, விசுவாசித்ததுக்கு அப்புறம் கீழானவைகளை நாடி ஸ்டில் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஏன்னா ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம், அவர் முற்றிலுமா நமக்காக செய்து முடித்தார். அது ரட்சிப்புங்கிறது இலவசமான ஈவு. இல்லைன்னா நம்ம மேலானவைகளை நாடி நம்ம தனிப்பட்ட ஆண்டவரை அறிந்து கொண்டு, என்னுடைய பர்சனல் சிலுவையை, தனிப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு, தனிப்பட்ட விசுவாசத்துல வளர்ந்து, தனிப்பட்ட தீர்மானங்களை ஆண்டவருக்காக எடுத்து, தனிப்பட்ட விதத்துல யாருமே இல்லாட்டி நானும் அவரும் இருந்து அவருக்காக நான் வாழ்வதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியும். 2 தான். ஒண்ணு, நான் கீழானவைகளை விசுவாசத்துக்கு அப்புறம் நான் கீழானவைகளை நாடலாம், இல்லைன்னா மேலானவைகளை நாடலாம். 2 தான் நமக்கு முன்னாடி இருக்கு. 2யுமே ஒரு விசுவாசி செய்யணும்னா, நம்ம மேலானவைகளை நாடும் போது அந்த தனிப்பட்ட அந்த கன்விக்ஷன், தனிப்பட்ட அந்த நிச்சயமான ஒரு விசுவாசம், தனிப்பட்ட ஒரு ஒரு உறுதி நமக்கு உண்டாகும். தனிப்பட்ட காரியம். ஸோ நம்முடைய சிந்தை ஆயத்தப்பட்டு, சிந்தை மேலானவைகளை நாடி நம்முடைய இருதயம் ஆயத்தப்படும் போது எல்லாமே என்னன்னா, நம்ம தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த சிந்தை என்ன பண்ணும், மேலானவைகளை நாடும். கொலோசியர் 3ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். எப்படி நம்முடைய கன்விக்ஷன், எப்படி நம்ம திட நம்பிக்கை, ஒரு காரியத்தை நான் நம்புறேன், ஒன்றை நான் நம்புறேன், அதை நான் நிச்சயமா பூர்ணமா நம்புறேன். நான் வசனம் அப்படி சொல்லுகிறது, அதனால நான் என்ன பண்ணுகிறேன், முற்றிலுமாக நம்புகிறேன். கொலோசியர் 3:2 படிங்க. மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல. இப்ப நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒண்ணு ஒரு விசுவாசி கீழானவைகளை நாடலாம், அல்லாட்டி மேலானவைகளை நாடலாம். கீழானவைகளை நாடினா நம்ம ஒருபோதும் இந்த உலகத்துல ஒன்னும் நம்மளை திருப்திப்படுத்தாது. என்ன பண்ணாது, பணம் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது, பாவம் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது, இந்த உலகத்துல உள்ள எவ்வளவு பெரிய பதவி நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. எல்லாமே ஒரு எவ்வளவு வந்தாலும் திருப்திப்பட முடியாது. எவ்வளவு வந்தாலும் இந்த உலகம் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. இன்னொன்னு மேலானவைகளை நாட முடியும். மேலானவைகளை நாடும் போது நம்முடைய திட நம்பிக்கை ஒரு தனிப்பட்ட ஒரு காரியமாக மாறும். இது எல்லாரும் செஞ்சா நான் செய்யறேன் அப்படின்னு இல்லை.
எல்லாரும் செய்யாட்டியும் நான் செய்யறேன், எல்லாரும் சிலுவை எடுக்காட்டி நான் எடுக்க போறேன். அதுதான் இந்த தனிப்பட்ட இந்த விசுவாசம், தனிப்பட்ட ஒரு திட நம்பிக்கை. அதே மாதிரி நம்முடைய ஒருவேளை ஒரு நம்ம மாய்மாலம் கூட, மாய்மாலமா நம்ம செஞ்சோம்னா கூட அதுவும் தனிப்பட்ட காரியம் தான். அதுவும் தனிப்பட்ட, நம்முடைய பாவம் கூட ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் தான். நம்ம ஆண்டவரை பின்பற்றி விசுவாசத்தில் நடக்கிறது கூட ஒரு தனிப்பட்ட காரியம் தான். இது எப்படி கிடையாது, ஜெனரலா எல்லாருக்கும் உள்ளது கிடையாது. சோ ஆண்டவர் இந்த மேலானவைகளை நான் நாடும் போது, என்னுடைய சிந்தை மேலானவைகளை நாடும் போது, என்னுடைய இருதயம் ஆயத்தப்பட்டிருக்கும் போது, நான் ஆண்டவருடைய இந்த திட நம்பிக்கைக்குள்ள வந்து ஆண்டவருடைய இந்த தனிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் அவரோடு கூட நம்ம இணைந்து நடக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏன்னா பார்த்தோம் வேத புஸ்தகத்துல நம்ம ஏசாயா 14, எசேக்கியேல் 28 பார்த்தோம்னா பிசாசு யோவான் 10:10, யோவான் 8:44 பொய்க்கு பிதாவா இருக்கிறார். பிசாசுடைய இருதயம் எப்படி இல்லை அப்படின்னா ஒரு நிலையானதாக இல்லை. அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு, அசைபாடிட்டே இருந்துச்சு. பரலோகத்துல கூட அவன் ஃபிக்ஸ்டா இருந்திருக்கலாம். ஆண்டவர் அவன் முன்னாடி அவன் எல்லாரும் கொடுத்திருந்தாரு, எல்லா அதிகாரமும் கொடுத்திருந்தாரு. அவனுடைய இருதயம் என்ன இல்லை, ஆயத்தமா இல்லை, இருதயம் பிக்ஸ்டா இல்லை, இருதயம் ஒரு நிலையானதாக இல்லை. ஒரு விசுவாசியுடைய இருதயம் நிலையாக இருக்க வேண்டும். அவனுடைய சிந்தை எப்படி இருக்கணும், எப்படி ஆண்டவர் அவருடைய முகம் எருசலேமை நோக்கி இருந்ததோ அப்படியே நம்முடைய முகம் பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய முகம் பரலோகத்தை நோக்கி, மேலானவைகளை நாடி, மேலானவைகளை நோக்கி, நித்தியத்தை நோக்கி இருக்கும் போதுதான் நம்ம கீழானவைகளை நாடாம 2 விஷயத்துல ஒண்ணுதான் செய்ய முடியும். 2ஐயும் செய்ய கீழே மேல கீழே இப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல மேலானவைகளை கீழான தினந்தரும் ஏதாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும். சோ ஆண்டவருடைய இந்த மேலானவைகளை நாடுங்க. நீங்க கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து வீட்டிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை அல்ல. கீழானவைகளை நாடுனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்காது, தனிப்பட்ட விசுவாசத்துல வளருகிறதாக இருக்காது, கனி உள்ளதாக இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நம்ம கூட தேற்றரவாள நம்ம கூடவே நடக்கிறவர், பேராகலிட்டோம், நம்ம கூடவே வருகிறவர் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ளாமல் உணர முடியாது. ஏன்னா தனிப்பட்ட விசுவாசமா இருக்க முடியாது. ஏன்னா சஞ்சய் கூட சொன்னாப்புல, பிசாசு என்ன பண்ணுற அந்த உலகத்துல அவன் பொய் சொல்லுகிறவன், பொய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்து. ஆண்டவருக்கு பொய் சொல்ல அவசியம் இல்லை, பொய் சொல்லுகிறவர் கிடையாது. அவர் சத்தியபரர், அவர் சத்தியபரர், சத்தியத்தினுடைய அதிபதி, அவர் ஜீவாதிபதி, அவர் சத்தியம், அவரே சத்தியம். அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நடத்தாதிருப்பாரோன்னு வேதம் சொல்லுது. சோ ஆண்டவர் அவருடைய எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை எருசலேமை நோக்கி பார்த்தது போல ஒவ்வொரு விசுவாசியும் சிலுவையை நோக்கி, ஒவ்வொரு விசுவாசியும் பரலோகத்தை நோக்கி நம்முடைய சிந்தையை வைக்க வேண்டும், சிந்தையை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சி ஆண்டவர் நம்ம வளருவதற்காக அழைத்திருக்கிறார். ஆனால் நிறைய நேரத்துல இன்னும் குழந்தையா இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் குழந்தைய மாதிரியே பேசி, நம்ம குழந்தையா இருக்கும்போது தான் குழந்தைய மாதிரி பேசுவோம். பெரியவங்களை அனுப்பும் குழந்தைய மாதிரி பேசினா எப்படி இருக்கும், அது நல்லா இருக்காது, இதுதானே இல்லை? ஸோ நம்ம குழந்தைய மாதிரியே கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ நிறைய விசுவாசிகள் இன்னும் குழந்தை மாதிரியே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தை மேலானவைகளை நோக்கி பார்க்காமல் இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஆயத்தமாய் இருக்காம இருக்கிறதா. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், திரும்ப பாவத்துக்கு போறதுக்கு காரணம், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த வாரம் எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்காக வாழணும், எப்படியாவது ஆண்டவருக்காக இந்த வாரம் இன்னும் நல்லா இருக்கணும். சரி, வீட்டுக்கு போன உடனே ஏன்னா நமக்கு என்ன, வீட்டுக்கு போனோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு போய் அப்படியே அதே மாதிரி இருக்கலாம். ஆனா என்ன மாறுது, இதை நான் ரீசெண்டா சொல்லியிருந்தேன். நான் நேற்று தான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும்
எந்த ஒரு சோசியல் மீடியாவும் பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நேற்று ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஆண்டு காலைல எழுந்து கொண்டு பேசினார். இது சாப்பிடாம மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவும் பார்க்காம 2 நாள் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் பார்க்க வந்து ரொம்ப நல்லது. சில நியூஸ்க்காக மட்டும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நியூஸ் நிறைய வந்துருக்கு, உலகமே நியூஸ் ஆயிடுது. 24 hours 10 நியூஸ் பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணேன் உண்மையிலே. எங்கேயாவது சொல்லி அப்போதான் இன்னும் கொஞ்சம் அக்கௌண்டபுளாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஃபாஸ்டிங் 2 வேளை சாப்பிடாம இருந்த உடனே என்ன அப்படி ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதையும் இருன்னு சொன்னார் அவர். ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்குது வந்து நம்ம பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்லை. ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து நம்ம நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி நம்ம ஜெபிப்பதற்கு. சிந்தையை ஒருமுகப்படுத்தி என்ன சாப்பிடலாம், இட்லியா தோசையா பரோட்டாவா என்ன சாப்பிடலாம்னு சொல்லி காலையிலே எழுப்பி யோசிக்காம நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், இந்த 4 hours இந்த 5 hours எதை பற்றி யோசிக்க தேவையில்லை, சாப்பாடை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உபவாச ஜெபம். ஸோ நம்ம ஈவன் இன்ஃபேக்ட் நம்ம சீக்கிரமா வந்து ஒரு ஆல் நைட் ப்ரேயர் வைக்க போறோம். ஆல் நைட் நம்ம முழு இரவு ஜெபம் நம்ம ஜெபிக்கலான் இருக்கும். ஆனால் ஜெபம் தான் ஒரு அஸ்திபாரம். ஆவியானவர் நமக்கு ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஸோ ஜெபத்தை நம்ம என்ன பண்ண போறோம், அதிகப்படுத்த போறோம். வியாழக்கிழமை நம்ம ஜெபிக்கிறோம், சனிக்கிழமை நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில என்ன பண்ணுறது, காலையில ஏர்லி மார்னிங் அது ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்லி மார்னிங் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது, நம்ம ஜூம்ல கனெக்ட் பண்றது, நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் வீற்றிருப்பது ரொம்ப அவசியம். ஸோ நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் குழந்தையாவே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப பழைய காரியத்திற்கு போய் திரும்ப திங்கட்கிழமை கொஞ்சம் ஓரளவு சுமாரா இருக்கும். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை சாயங்காலம் கொஞ்சமா என்ன பண்ணி ரொம்ப அதிகமா. ஆனா நம்ம தனிப்பட்ட ஆண்டவர், தனிப்பட்ட சிலுவை, தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட தியானம், தனிப்பட்ட மேலானவைகளை நோக்கி நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட்டிருக்குமானால் அந்த தனிப்பட்ட திட நம்பிக்கை நம்மை ஆண்டவருக்கான காரியங்களை தீர்மானம் எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். நம்ம ஆண்டவரை போல மாறுவதற்கு நமக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துடைய முகம் எருசலேமை நோக்கி இருந்தது. அங்க பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு, சிலுவையே அங்கதான் இருக்குது. ஆனாலும் அவர் முகம் என்ன பண்ணல, அங்கிருந்து திரும்பவே இல்லை. ஏன்னா அவர் நித்தியமான காரியங்கள் அவர் நினைவு இருதயத்துல, அவருடைய இருதயம் என்ன ஆயத்தப்பட்டிருந்தது, சிந்தை போக்கஸ்டா இருந்தது. ஸோ நம்ம திரும்ப போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தை என்ன பண்ணப்படலை, மேலானவைகளை நாடாதுதான் காரணம். இயேசு கிறிஸ்துடைய முகம் எருசலேமை நோக்கி இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முற்றிலுமாக அதை நம்ம முக்கியமாக எடுத்து, வார்த்தையை முக்கியமா எடுத்து ஆண்டவருடைய நோக்கத்தை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக நோக்கம் வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:23 பரிசுத்தமாகுதலே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன? நிறைய பேர் கேள்வி அதுதான், ஆண்டவருடைய சித்தம் என்ன என் வாழ்க்கையில, நான் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகுது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணித்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய நோக்கத்திற்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அதை என் வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட உள்ள தனிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, தனிப்பட்ட ஒரு விசுவாச நடையை நான் செய்ய முடியும். ஏன்னா காலம் ரொம்ப சமீபமா இருக்குது, கடைசி காலம் இது. வேதம் சொல்லு 1 Corinthians 7:29 டைம் இஸ் டூ ஷார்ட். எபேசியர் 5வது அதிகாரத்துல அதனாலதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும், நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன அடுத்தது நடக்குன்னே தெரியாது. ஆனா நிச்சயமா ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், விசுவாசிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு மேகங்கள் நடுவில் சீக்கிரமாக, ரகசிய வருகை சீக்கிரமா இருக்கும் போது நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா வேதம் அப்படியா சொல்லு. கடைசி காலத்துல இப்படிப்பட்ட செய்திகள்லாம் கேள்விப்படுவீங்க. நிச்சயமாக ஆண்டவர் மேகங்கள் நடுவில் வருவார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த இயேசுவுக்காக, அந்த இயேசு வருவார்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட, இயேசு வரப்போகிறான்னு சொல்லி ஒரு தாகத்தோட நம்ம இருக்க போகிறோம். ஏன்னா காலங்கள்
கடைசி காலமாக இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து எருசலேமுக்குள்ள வந்தவுடனே என்ன நடந்துச்சுன்னா, நார்மலா வந்து எருசலேமுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய பெரிய வெற்றி வாகை சூடி பெரிய ஒரு வெற்றியை பெற்றதுக்கு அப்புறம் வந்து இந்த ராஜாக்கள் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வரவேற்று இந்த இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை கொடுப்பாங்க. இயேசுவுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு ஒண்ணு இல்லை, பெரிய ராஜ வரவேற்பு இல்லை. ஆனா இவங்க எல்லாரும் வந்து என்னன்னா, இந்த எருசலேமில் உள்ள இந்த கலிலேயர்களுடைய ஒரு கூட்டம் என்ன படிச்சு, இயேசு கிறிஸ்து எப்படியாவது இந்த ரோம பேரரசிலிருந்து நம்ம விடுதலை செய்வார்னு சொல்லி நம்பினதுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு ஓசனா உன்னதத்திலிருந்து வருகிறவருக்கு ஓசனான்னு சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க ஆர்ப்பரித்தாங்க. இந்த இயேசு கிறிஸ்து கொஞ்சம் பேர் தான், நிறைய அது முழு எருசலேமும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரை வரவேற்றாங்க. அதுவும் ஒரு கழுதை மேல வருகிறது வந்து ஒரு ராஜாவுடைய ஒரு காரியம் இல்லை. ராஜா வந்து ஒரு பெரிய குதிரையில வந்து என்ன பண்ணுவாரு, வருவார், வெற்றி வாகை சூடி. ஆனா இயேசு கிறிஸ்து சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்துல வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவர் வந்து ஒரு தாழ்மையோடு வந்தார். இந்த உலகத்தை வானத்தையும் பூமி படைத்தவரை பற்றி சகரியா 9லயே வந்து இந்த மத்திய 21வது அதிகாரத்தை பற்றி தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9:9. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா இங்கு வரும்போது எப்படி வர, தாழ்மை உள்ளவரா ஒரு கழுதையின் மேல, கழுதை குட்டியாகி மரியின் மேல ஏறி வருகிறார். நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு தாழ்மை. இந்த உலக வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் ஒரு தன்னை தாழ்த்தி அவர் ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அந்த அந்த எருசலேமுக்குள்ள வர, எருசலேமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் மத்திய 21 அதிகாரத்துல அவங்க காசுக்காரர்களை எல்லாத்தையும் என்ன பண்ணார், ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். என்ன பண்ணார், எல்லாம் அதெல்லாம் 21 அதிகாரத்துல வாசிக்கணும், கரெக்டா அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அப்பொழுது காசுக்காரருடைய பலகையையும் புறாவிற்குரிய ஆசனங்களையும் கவிழ்த்து ஆண்டவர் என்ன பண்ண, எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டார். அந்த ஆலயத்துல தேவையில்லாத இந்த விற்கிற இந்த பிசினஸா மாற்றுறவங்க, பிசினஸ் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் புறா விற்கிறவங்க எல்லாத்தையும் என்ன விற்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களா யாவரையும் வெளியே துரத்தி, விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் எல்லாத்தையும் வெளியே துரத்தி, என் வீடு ஜெப வீடு. ஸோ ஆண்டவர் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். எங்கெல்லாம் ஆண்டவர் வருகிறார் அங்கெல்லாம் ஒரு அசைவு உண்டாகும். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உண்டு அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு அசைவு. பரிசுத்த ஆவியானவர் கூடி வரும்போது நம் நடுவில் இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை அசைக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக, நம்ம கேட்கிற செய்தியின் மூலமாக, நம்ம வந்து கூடி ஆண்டவரை அறிந்து கொள்ளும் வேதாகம கல்லூரி மூலமா நம்ம இருதயத்தை அசைக்கிறவர். ஆண்டவர் அசைக்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையை அசைக்கிறவர் நல்ல விதத்துல, உங்க வாழ்க்கைய நல்ல விதத்துல. ஏன்னா நம்ம வேதம் சொல்லி 1 கொரிந்தியர் 6:19 வேதம் சொல்லுது, நம்ம தான் அந்த ஆலயம், நம்ம தான். நீங்களே இந்த ஆலயம் என்று அறியீர்களா? இயேசு கிறிஸ்து எருசலேம்ல அந்த ஆலயத்துல வந்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் தேவையில்லாத கவிழ்த்து போட்டார். ஆக்சுவலா இது என் வீடு ஜெப வீடு. இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்லாரு, என்னுடைய பிள்ளைகளுடைய இறுதியம் என்னுடைய ஜெப வீடு, என்னுடைய வீடு, நான் தங்குகிற வீடு, நான் இருக்கிற வீடு. பாவம் அங்க இருக்கக்கூடாது, முட்டாள்தனமான காரியம் அங்க இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கான தீர்மானங்கள் அங்க இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து அந்த ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறவர், அது மட்டும் இல்ல, அது நடந்து முடிஞ்ச உடனே அங்க ஒரு ஹீலிங் சர்வீஸே நடக்குது. என்ன பண்ணுதாங்க, ஒரு சுகம், எல்லாம் வந்து எல்லாரையும் சுகமாக்கினார். நினைச்சு பாருங்க, எல்லாரும் நடுவில் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது, எல்லாம் வந்து மேஜையெல்லாம் உடைஞ்சி, காசுலாம் செதறி, ஆடுலாம் ஓடிட்டு இருக்குது, புறாலாம் பறந்துட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் குணமாக்குகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார்.
உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறவர், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவர் வரும்போது, ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறோம். கீழானவைகளை நாடிட்டு இருந்தா ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய இருதயம் மேலானவைகளை நாடும் போது ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறது. ஆவிக்குரிய ஒரு அசைவு, தனிப்பட்ட ஒரு விசுவாசம், தனிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவருக்காக நம்ம தீர்மானம் எடுக்கும் போது, ஆண்டவருக்காக நம்ம தீர்மானங்கள், ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பேன், ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ரோமர் 12:1 நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த வார்த்தை என்னன்னா பரிஷ்டமாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம முழுமையாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்பது, முழுமையாக நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. ஏன்னா நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு அதனால நமக்கு நஷ்டம் வந்தால், ஈவன் இட் காஸ்ட் சம்திங், ஐ வில் ஒபே. நமக்கு என்னதான் விலைக்கரையை கொடுக்க வேண்டியிருந்தாலும் நான் கீழ்ப்படுகிறது தான் இந்த பரிஷ்டமாய் அப்படிங்கிற மீனிங். இந்த ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:1 வாசனம் முடிச்சிடலாம். இந்த ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உண்மையான அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? இது செயல்படுகிறது மட்டும் இல்ல, முற்றிலுமாக அவருக்கு நாம் விட்டு கொடுப்பது, என்னுடைய சித்தத்தை விட்டு கொடுப்பது, என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவருக்கு விட்டு கொடுப்பது, அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. இந்த உண்மையான அர்ப்பணிப்பு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறார், இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அந்த எருசலேமுக்கு எருசலேம்ல ஒரு அசைவை உண்டு பண்ணினவர். நம்ம இன்னைக்கு அவரை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் எழுதி நிற்கலாம். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியாக என்னுடைய பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வது. உறுதியாய் பற்றி கொள்வது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எருசலேமை நோக்கி அவருடைய முகத்தை எருசலேமை நோக்கி பார்த்தார். அவருடைய இருதயம் சிலுவையை நோக்கி, சிலுவைக்கு என்ன பண்ணியிருந்தது? ஆயத்தமா இருந்தது. அப்படியே ஒவ்வொரு விசுவாசியும் இன்னைக்கு தன்னுடைய இருதயத்துல உறுதியாய் இந்த வசனத்தை பற்றி கொண்டு, அவருடைய சித்தத்தை பற்றி கொண்டு, அவருடைய சித்தத்தை தனிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நம்ம வளர்ந்து, தனிப்பட்ட ஒரு தீர்மானங்களை எடுப்பதுல வளர்ந்து, தனிப்பட்ட விதத்துல நம்ம அர்ப்பணித்து, நம்ம கட்டாயத்தினால் அல்ல, நமக்கு ஆண்டவரை வசனத்தை கேட்டு நம்ம வெளியே போய் வீட்டுக்கு போய் பரிசுத்தமாகவும் ஆண்டவருக்கு உண்மையாகவும் ஆண்டவருடைய அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம தனிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பெறுகிறதுக்கு என்னன்னா, நம்முடைய இருதயம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய இருதயம் உறுதியாக அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து உறுதியா இருந்தார். எருசலேமுக்கு வருது, அவர் முகம் எப்படி இருந்தது? எருசலேமை நோக்கி இருந்தது. அவர் உறுதியாக முன்னோக்கி வந்தார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சமாதானம் நம்மை நிரப்புகிறதாக இருக்கும். இன்னைக்கு அவரை பற்றி கொள்ளுகிறத ஒவ்வொரு விசுவாசி ஆண்டவர் தேடுகிறார். பற்றி கொள்ளும் போது நம்ம பற்றி கொள்ளும் போது நம்ம தனிப்பட்ட விசுவாசத்துல வளருகிறவர்களாக, ஒரு குழந்தை மாதிரி இல்லை, வளருகிறவர்களாக நம்ம இருக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்து, ஏன்னா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக அர்ப்பணித்தார் ஈசாக்கை. அந்த மாதிரி நாமும் கூட முற்றிலுமாக அர்ப்பணித்து ரோமர் 12:1 ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுத்து நமக்கு ரொம்பவே விலையேற பெற்ற காரியத்தை கூட ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நித்தியமான வாக்கு தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறார், நித்தியமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக நான் இங்க இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி பார்க்காம, உலகத்தின் காரியத்தை விட்டு கொடுத்து, கீழானவைகளை நாடாம மேலானவைகளை நாடுங்கள் வேதம் சொல்லுவேன். மேலாண்மை நாடி நான் நடக்க போகிறேன். நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற நேரம், ஆண்டவருக்காக என்ன ஒப்பு கொடுக்கிற நேரம். இந்த 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 பாம் சண்டே, இந்த குருத்தோலை ஞாயிறு,
இந்த குருத்தோலை ஞாயிறுல ஆண்டவருக்காக தனிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தனிப்பட்ட தீர்மானம், தனிப்பட்ட விசுவாசம், தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட அன்பு, ஆண்டவர் மேல அன்பு, தனிப்பட்ட பரிசுத்தம், தனிப்பட்ட அவரோடு கூட அவருடைய சத்தத்தை தனிப்பட்ட விதத்துல வசனத்தின் மூலமாக கேட்டு தனிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து என்னுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவருக்கு எனக்கு கீழ்ப்படிவு, ஆண்டவருடைய காரியத்திற்காக, ஆண்டவரை முக்கியப்படுத்துவதற்காக, நான் அவருக்கு கீழ்ப்படிவதற்காக என் வாழ்க்கையில நான் என்ன விலைக்கரையை கொடுக்க வேண்டியிருந்தாலும் அதை கொடுத்து நடக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? என்னை பூர்ண சமாதானத்தில் காத்துக் கொள்வார். ஆமே. என்னோட கண்களை மூடி ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கான சோதனை. நாங்கள் இந்த நம்முடைய ஆலயமாக இருக்கும், அதுவே ஆலயமாக இந்த ஆலயத்தில் வந்து இருக்கிறதை அதை சீர்படுத்தி அதை அடுத்து சொல்ல நமக்கு தெரியமான காரியத்தில் நீர் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுகிறவர், நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். அவருடைய நித்திய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்கிறாங்க. அதே சொல்ல நமக்கே நாங்கள் துதிக்க மைகளாக செலுத்துகிறோம். அதே சொல்ல வசனங்கள் இறுதி ஆழத்தில் பதிந்து அதை கிரியை செய்ய உதவி செய்கிறார்கள். உமக்கென்று நாங்கள் வாழ உதவி செய்கிறார்கள். மேலானவர்களை நாட உதவி செய்கிறார்கள். நித்தியமான காரியங்களை நாங்கள் அதற்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்கிறார்கள். உமக்கே நாங்கள் துதிக்க நம்மை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்புடைய ஐக்கியமும் உங்களோடு குடும்பத்தோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.